ஹாய், இன்றைக்கி என்ன லன்ச் மெனு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்னென்னா பீச்சுக்கு போயிருந்தோங்க. எப்பவும் போல் மீன் வாங்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் சண்டே, அதனால் இன்றைக்கே செஞ்சிடலாம் போனால் மீனே கிடைக்கல. என்னுடைய நேரமாக என்னன்னு தெரியல. 3 வாரமாக போய் திரும்பி வந்துட்டுருக்கேன். சரி இருக்கிறத அதை வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக காரப்பொடியும் அப்புறம் நெத்திலி மீனும் வாங்கிட்டு வந்தேன். நெத்திலி மீன் குழம்பு வச்சுட்டு காரப்பொடி குழம்பு மாதிரி இல்லாமல் பெப்பர் மட்டும் போட்டு செஞ்சது. மீன் கொஞ்சோன்னு அந்த மீன் எடுத்து கொஞ்சம் வறுத்தாச்சு. கொஞ்சம் மாம்பழம் இல்லாமல் சாப்பிடவே முடியாது. நண்டையும் கிரேவி பண்ணியாச்சு. அதோடு சேர்த்து எல்லாமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ இதெல்லாம் செய்யறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். இன்றைக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா இல்லை கூட சப்போர்ட்டுக்கு. நான் மட்டும்தான், பாப்பாவை ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டாங்க. நான் மட்டும்தான் சமைச்சேன். என்னால் முடியவே இல்லை. ஸோ ரொம்ப குட்டி குட்டி மீன் ஒன்று ஒன்றா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. கரெக்டாக 2:30 ஆகிடுச்சு முடிக்கிறச்ச. ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கியோட லன்ச் மெனுவே இதுதாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நெத்திலி ரொம்ப ஹெல்த்தியும் கூட இல்லை. அதனால் கண்டிப்பாக நெத்திலி மீன் சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிடுங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.